அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 1, புத்தகம் 3. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 1. இளவரசர் வசைலியும் பியரும். இளவரசர் வசைலி துணிந்து திட்டம் போட்டுக்கொண்டு தமது வேலைகளை செய்யக்கூடிய மனிதரல்ல. தவிர தமது சொந்த நன்மைக்காக வேறு யாருக்கும் கெடுதி செய்ய நினைப்பவரும் அல்ல. அவர் உலக அனுபவம் நிறைந்தவர். வாழ்க்கையில் நல்ல சம்பத்துகளை கண்டவர். சம்பத்துகளை பெறுவதே அவருக்கு வழக்கமாக போய்விட்டது. அவருடைய வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்களாக சூழ்ச்சிகளும் யுக்திகளும் அமைந்தன. அவை தாமாகவே அவருடைய மனதில் உருவெடுக்கும். அவர் சந்திக்கிற மனிதர்களையும் சந்தர்ப்பங்களையும் அனுசரித்து அவை உருவாகும். ஆனால் அவற்றை அவர் ஒருபொழுதும் அலசி பார்த்தது கிடையாது. இம்மாதிரி சூழ்ச்சிகள் 1, 2 அல்ல, டஜன் கணக்காக அவருடைய மண்டையில் நிறைந்திருக்கும். சில அப்பொழுதுதான் உருவாக ஆரம்பமாகி இருக்கும். சில கைகூடி வருகிற விதத்தில் இருக்கும். வேறு சில தீந்து மாய்ந்து போகக்கூடிய விதத்தில் இருக்கும். உதாரணமாக, ஒருவரை பார்த்தபோது, இந்த மனிதருக்கு செல்வாக்கு இருக்கிறது, ஆகவே நான் அவருடைய நம்பிக்கையையும் நட்பையும் பெற வேண்டும், அதன் மூலமாக நான் விசேஷ பலன் அடையலாம் என்று அவர் தமக்குள் ஒருபொழுதும் சொல்லிக் கொள்வதில்லை. அல்லது அவர் பியர் ஒரு பெரிய பணக்காரர், என்னுடைய மகளை கல்யாணம் செய்து கொள்ளுமாறு செய்ய நான் அவரை ஆசை காட்ட வேண்டும், அதன் மூலம் எனக்கு வேண்டிய 40,000 ரூபில்களை நான் கடன் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அவர் நினைப்பது இல்லை. ஆனால் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மனிதரை அவர் சந்தித்தால் இந்த மனிதர் உபயோகமாய் இருப்பார் என்று அவருடைய உள்ளுணர்ச்சி உடனே அவருக்கு சொல்லும். கொஞ்சம் கூட முன்னிணைப்பு எதுவும் இன்றி இளவரசர் வசைலி உடனே அந்த முதல் சந்தர்ப்பத்தை உபயோகித்து அவருடைய நம்பிக்கையை பெறுவார். பின்னால் முகஸ்துதி பாடி அவருடன் அந்யோன்யமாக கலந்து விடுவார். கடைசியில் தமக்கு வேண்டியதை அவரிடம் கேட்பார். மாஸ்கோவில் பியருடன் அவர் இருந்து வந்தார். ஸ்டேட் கவுன்சிலர் என்ற பதவியை அவருக்கு வாங்கி கொடுத்தார். பீட்டர்ஸ்பர்க்குக்கு அவருடன் வந்து அவருடைய வீட்டில் தங்க வேண்டுமென்று அவர் வற்புறுத்தினார். பராக்குத்தனமாக பேசுவது போலவும், ஆனால் தாம் சரியான காரியத்தையே செய்வது போன்ற தயக்கம் இல்லாத உறுதியோடும் தமது குமாரியை பியர் மணந்து கொள்வதற்காக இளவரசர் வசைலி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வந்தார். அவர் தமது திட்டங்களை முன்பே யோசித்து செய்திருந்தால் அவ்வளவு இயற்கையாக அவரால் இருந்திருக்க முடியாது. அவர் பழகுகிற ஒவ்வொருவரிடமும் அவருடைய அந்தஸ்துக்கு மேற்பட்டவர்களானாலும் கீழ்ப்பட்டவர்களானாலும் இயற்கையான அந்யோன்யத்தை அவர் காட்டியிருக்க முடியாது. ஏதோ ஒன்று அவரை எப்பொழுதும் தம்மை விட பணத்தாலோ செல்வாக்காலோ உயர்ந்தவர்களிடம் இழுத்து வந்தது. சரியான சந்தர்ப்பங்களை கைக்கொண்டு ஆட்களை உபயோகிப்பதில் அவருக்கு ஓர் அபூர்வமான திறமை இருந்தது. எதிர்பாராத விதமாக கோமகன் பெசுகாவாகவும் பெரிய பணக்காரராகவும் பியர் மாறிய பின்பு தமது தனித்திருந்த வாழ்க்கையிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுபட்டதாக அவர் உணர்ந்தார். பல வேளைகள் அவரை சூழ்ந்து நின்றபடியால் இரவு படுக்கப் போன பின்புதான் அவர் எதையாவது சிந்திக்க முடியும். தஸ்தாவேஜுகளில் அவர் கையெழுத்து போட வேண்டியிருந்தது. சர்க்கார் செயல்களுக்கு அவர் போக வேண்டியிருந்தது. இவற்றின் காரணங்கள் அவருக்கு தெளிவாய் தெரியவில்லை. அவருடைய மேனேஜரிடம் கலந்து ஆலோசிப்பது, மாஸ்கோவுக்கு பக்கத்தில் உள்ள அவருடைய எஸ்டேட்டுக்கு விஜயம் செய்வது, அநேகம் பேர்களை வரவேற்பது ஆகிய வேளைகளும் சேர்ந்து கொண்டன. முன்பெல்லாம் இவர் உயிரோடு இருக்கிறாரா என்பதை கூட அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் இப்பொழுது பியரின் பேட்டி கிடைக்காவிட்டால் அதனால் அவமானம் ஏற்பட்டு விடுவதைப் போலவும் வருந்துவது போலவும் காணப்பட்டார்கள். வியாபாரிகள், பந்துக்கள், நண்பர்கள் ஆகிய வெவ்வேறு பிரிவினர்களும் இந்த வாலிப வாரிசுதாரரை மிகுந்த நட்போடும் முகஸ்துதி பேசியும் நடத்த விரும்பினார்கள். அவர்கள் எல்லோருக்கும் பியரின் உதாரண குணங்களில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டதைப் போல் காணப்பட்டார்கள். உங்களுடைய அபூர்வமான அன்பு, உங்களுடைய உயர்ந்த இருதயம், நீங்கள் மதிப்பு மிகுந்த கண்ணியமானவர்கள், உங்கள் மாதிரி அவர் அவ்வளவு புத்திசாலியாயிருந்தால், இம்மாதிரியான வார்த்தைகளை அவர் எப்பொழுதும் கேட்டு வந்தார். இதை கேட்க கேட்க உண்மையாகவே தமக்கு அதிகமான அன்பும்
மிகச்சிறப்பான புத்திசாலித்தனமும் இருப்பதாக உண்மையிலேயே நம்ப ஆரம்பித்தார். அவர் நினைப்பு இருதயத்தில் ஆழமாக போக போக அவர் மிகுந்த அன்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கிறார் என்ற நினைப்பும் ஆழமாக பதிந்தது. முன்பெல்லாம் அவருடன் துவேஷத்தோடும் விரோதத்தோடும் நடந்து கொண்டவர்கள் இப்பொழுது மிகவும் பிரியமாகவும் அன்போடும் நடந்து வந்தார்கள். கோபமான அந்த மூத்த இளவரசி நீண்ட வெளிச்சட்டை அணிந்து பொம்மையின் தலைமுடியை போன்று தனது தலைமுடியை சாட்டை மாதிரி தொங்கவிட்டு கொண்டு பிரேத ஊர்வலம் முடிந்த பின்பு பியரின் அறைக்குள் வந்தார். பாதி மூடிய கண்களுடனும் அடிக்கடி தோன்றும் நாணத்துடனும் தங்களுடைய பழைய மனஸ்தாபங்களுக்காக தான் மிகவும் வருத்தப்படுவதாக அவள் தெரிவித்தாள். சொத்தில் பாகம் கேட்பதற்கு தனக்கு எவ்வித உரிமையும் கிடையாது என்றும் அந்த பெரிய மன சஞ்சலத்திற்கு பின்னால் இன்னும் சில வாரங்கள் அந்த வீட்டில் தங்குவதற்கு அனுமதி வேண்டுமென்றும் அந்த வீட்டை அவ்வளவு அதிகமாக அவள் நேசித்ததாகவும் அதற்காக எவ்வளவோ தியாகம் செய்திருப்பதாகவும் அவள் சொன்னாள். அவள் பேசும் பொழுது அவளால் அழாமல் இருக்க முடியவில்லை. சிலையைப் போல் இருந்த இந்த இளவரசி கூட இப்படி மாற முடியும் என்பதை பார்த்து பியருக்கு உள்ளம் உருகி அவள் கையை எடுத்து மன்னிக்கும்படி அவர் கெஞ்சினார். ஆனால் எதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் என்பது அவருக்கு தெரியாது. அந்த நாள் முதல் இந்த மூத்த இளவரசி பியரிடம் மிகவும் மாறுதலோடு நடந்து கொண்டாள். அவருக்காக கழுத்துப்பட்டியை கூட அவள் பின்ன ஆரம்பித்தாள். எனக்காக இதை நீர் செய்ய வேண்டும் எனது அன்பரே. இறந்து போனவருக்காக அவள் மிகுந்த கஷ்டமடைந்திருக்கிறாள் என்று இளவரசர் வசைலி அவரிடம் சொல்லி இளவரசியின் நன்மைக்காக ஒரு பத்திரத்தில் கையெழுத்திடுமாறு கேட்டார். அந்த பத்திரம் 30,000 ரூபிள்களை இளவரசிக்கு கொடுப்பதாக சொல்லியது. இந்த எலும்பை, இந்த 30,000 ரூபிள்களை அந்த ஏழை இளவரசிக்கு கொடுத்தால்தான் தோல்பை சம்பந்தமாக நடந்த சண்டையை பற்றி அவள் வெளியே பேசாமல் இருப்பாள் என்று இளவரசர் வசைலி ஒரு முடிவுக்கு வந்தார். பத்திரத்தில் பியர் கையெழுத்திட்டார். அதற்கு பின்னால் இளவரசி இன்னும் அதிகமாக பிரியத்தை காட்டினாள். இளைய சகோதரிகள் கூட அவரிடம் மிகுந்த அன்பை காட்டினார்கள். குறிப்பாக கடைக்குட்டி சகோதரி, முகத்தில் மச்சம் கொண்ட அந்த அழகான சகோதரி தனது புன்சிரிப்பினால் அவரை அடிக்கடி குழப்பம் அடைய செய்து வந்தாள். அவரை சந்திக்கும் போதெல்லாம் அவளும் குழப்பம் அடைந்ததாகவே தோன்றியது. ஒவ்வொருவரும் தம்மை விரும்புவதை இயற்கையான விஷயம் என்று பெயர் எடுத்துக்கொண்டார். தம்மை யாராவது விரும்பவில்லை என்றால் அது இயற்கைக்கு விரோதமானது என்று அவருக்கு தோன்றக்கூடும். தம்மை சுற்றி இருந்தவர்கள் உண்மையான சிரத்தை கொண்டவர்கள் என்று அவர் நம்பினார். தவிரவும் இந்த ஜனங்கள் உண்மையாயிருக்கிறார்களா இல்லையா என்று விசாரிக்கவும் அவருக்கு நேரமில்லை. அவர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இருந்தார். எப்பொழுதும் அமைதியான, மகிழ்ச்சியான, போதையில் இருப்பதைப் போலவே உணர்ந்தார். முக்கியமான பொதுவான காரியங்களுக்கு தாம் கேந்திரமாயிருப்பதைப் போல அவர் உணர்ந்தார். அவரிடமிருந்து இடைவிடாமல் எதையாவது எதிர்பார்த்து கொண்டிருப்பது போலவும், அவர் அதை செய்யாவிட்டால் அநேகம் பேரை துன்பமும் ஏமாற்றமும் அடையும்படி செய்துவிடும் என்றும், இதையோ அதையோ அவர் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்றும் அவர் உணர்ந்தார். ஆகவே என்ன செய்ய வேண்டுமென்று அவரை கேட்கிறார்களோ அதை அவர் செய்து வந்தார். ஆனால் அவற்றால் ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷமான பலன் எப்பொழுதும் எதிர்காலத்திலேயே இருந்தது. பியரின் காரியங்களையும் பியரை நடத்தும் வேலையையும் இளவரசர் வசைலி மேற்கொண்டார். கோமகன் பெசுகாவ் இறந்ததிலிருந்து இந்த வாலிபரை தம் கையிலிருந்து நழுவ விடவில்லை. அவர் எப்பொழுதும் வேலையினால் அழுத்தப்பட்டு கஷ்டப்படுவது போலவும் களைப்படைந்திருப்பது போலவுமான தோற்றத்தை காட்டி வந்தார். என்றாலும் ஏதோ தயவுக்காக உதவியற்ற இந்த வாலிபரை விட்டுவிட மாட்டாராம். ஏனெனில் பியர் அவருடைய பழைய கோமகன் நண்பரின் குமாரராம். அவ்வளவு ஏராளமான சொத்துக்களை உடைய அவரை விதியின் விசித்திரத்திற்கோ அல்லது அயோக்கியர்களின் சூழ்ச்சிகளுக்கோ அகப்படும்படி அவர் விடமாட்டாராம். பெசுகாவின் மரணத்திற்கு பின்னால் மாஸ்கோவில் அவர் தங்கி சில நாட்கள் பியரை தம்மிடம் வரவழைப்பதும் அல்லது அவருடன் தாம் போவதும் அவருக்கு புத்தி சொல்வதுமாய் இருந்தார். அப்படி சொல்லும் போதெல்லாம் களைப்படைந்த தொனியில் பேசுவார். ஒவ்வொரு தடவையிலும் எனது வேலைகளை எனக்கு தலைக்கு மேல் இருக்கிறது என்பதை நீர் அறிவீர். உண்மையில் உம்மீது தயவு கொண்டே உமக்காக நான் அவஸ்தைப்படுகிறேன். நான் சொல்லுவது ஒன்றுதான், ஷபா, சாத்தியமான வழி என்பதை நீரும் பூரணமாய் அறிவீர் என்று அவர் சொல்லுவார்.
நல்லது எனது அன்புள்ள நண்பரே. கடைசியில் நாம் நாளை புறப்படுகிறோம் என்று இளவரசர் வசைலி தமது கண்களை மூடிக்கொண்டு பியரின் முழங்கையை தடவிக்கொண்டு ஒரு நாள் சொன்னார். முன்பே ஒப்புக்கொண்ட விஷயம் போலவும் இப்பொழுது மாற்ற முடியாதது போலவும் அவர் சொல்லுவது தோன்றியது. நாளை நாம் புறப்படுவோம். எனது வண்டியிலேயே நீரும் வரலாம். நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இங்கே உள்ள நமது முக்கியமான வேலைகள் எல்லாம் இப்பொழுது முடிந்து விட்டன. வெகு காலத்திற்கு முன்பே நான் போயிருக்க வேண்டும். முதல் மந்திரியிடம் இருந்து இன்று எனக்கு வந்ததை இதோ பாரும். நான் அவரை கேட்டுக்கொண்டபடி அவர் உம்மை ராஜதந்திர சேவையில் சேர்த்து கொண்டு ஸ்டேட் கவுன்சிலராக ஆக்கியிருக்கிறார். ராஜதந்திர சேவை என்பது இப்பொழுது உமக்கு முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. களைப்பான குரலில் உறுதியோடு இந்த வார்த்தைகளை சொன்னபோதிலும் பியர் தமது அபிப்பிராயத்தை வெளியிட விரும்பினார். ஏனெனில் தமது பிரவர்த்தி என்ன என்பதை அவர் வெகுகாலமாக சிந்தித்து வந்திருக்கிறார். ஆனால் தமது பேச்சை இடைமறிக்க முடியாதபடி இளவரசர் வசைலி அவரை இடைமறித்து ஒரு விசேஷமான கெஞ்சும் குரலில் பேச ஆரம்பித்தார். முக்கியமான காரியங்களில் விசேஷமான தூண்டுதல்கள் வேண்டிய இடங்களில் இம்மாதிரி தந்திரத்தை அவர் உபயோகித்ததுண்டு. ஆனால் எனது அன்பரே, என்னுடைய மனசாட்சியை திருப்தி செய்வதற்காகவும் என் பொருட்டுமே இதை நான் சொல்கிறேன். ஆகவே எனக்கு வந்தனம் கூற வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. தம்மீது எல்லோரும் அதிகமாக பிரியம் கொண்டிருக்கிறார்கள் என்று இதுவரை யாரும் புகார் செய்தது கிடையாது. தவிர நீர் சுதந்திரமானவர். உமக்கு பிரியமில்லை என்றால் நாளையே அதை வீசெறியலாம். ஆனால் நீர் பீட்டர்ஸ்பர்க்குக்கு வந்த பின்பு எல்லாவற்றையும் நேரிலேயே காணலாம். இந்த துக்ககரமான நினைப்புகளிலிருந்து வெளியேற வேண்டியது ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம் என்று இளவரசர் வசைலி சொல்லி பெருமூச்சு விட்டார். ஆமாம் எனது சிறுவரே, உம்முடைய வண்டியில் எனது வேலைக்காரன் வரலாம். நான் ஒன்றை சொல்வதற்கும் மறந்து போய்விட்டேன் எனது அன்பரே. உமது தகப்பனாருக்கும் எனக்கும் இடையில் சில கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டியுள்ளது என்பது உமக்கு தெரியும். ஆகவே ரயாஜான் எஸ்டேட்டிலிருந்து வரவேண்டிய பணத்தை நான் வாங்கி வைத்திருக்கிறேன். உமக்கு இப்போது அது அவசியமில்லை. அந்த கணக்குகளை பற்றி பின்னால் நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். ரயாஜான் எஸ்டேட்டிலிருந்து வரவேண்டிய பணம் என்று இளவரசர் வசைலி குறிப்பிட்டது பல ஆயிரக்கணக்கான ரூபில்களாகும். இது எஸ்டேட்டின் விவசாயிகள் கொடுத்த நிலவரி பணம். அதைத்தான் இளவரசர் தம்மிடம் வைத்து கொண்டார். மாஸ்கோவில் இருந்தபடியே பீட்டர்ஸ்பர்க்கிலும் அன்பான பிரியமான அதே சூழ்நிலையை பியர் கண்டார். இளவரசர் வசைலி அவருக்கு வாங்கி கொடுத்த பதவியையோ அல்லது அந்தஸ்தையோ விட்டுவிட முடியவில்லை. அவருக்கு கிடைத்த அறிமுகங்கள், அழைப்புகள், உயர்வட்டார வரவேற்புகள் ஆகியவைகள் மாஸ்கோவை விட இன்னும் அதிகமாயிருந்தபடியால் அவருக்கு மனக்குழப்பமும் பரபரப்பும் ஏற்பட்டன. அவை அவருக்கு ஏதோ நன்மை வரப்போகிறதென்ற தொடர்ச்சியான விடாத ஆசையை கொடுத்தன. அந்த நினைப்பு முன்பு எப்பொழுதும் இருந்த போதிலும் அவர் அதை அடைந்ததே இல்லை. அவருடைய முந்தைய பிரம்மச்சாரி வாழ்க்கையில் ஏற்பட்ட நண்பர்களில் பலர் பீட்டர்ஸ்பர்க்கில் தற்சமயம் இல்லை. காப்பாளர் படை யுத்த முனைக்கு போய்விட்டது. டோலகாவ் பதவியிலிருந்து தாழ்த்தப்பட்டார். எங்கோ ஒரு மாகாணத்தில் பட்டாளத்தில் அனட்டோல் இருந்து வந்தார். இளவரசர் ஆண்ட்ரூ வெளிநாட்டில் இருந்தார். ஆகவே அவர் தமது வழக்கப்படி இரவுகளில் நடந்து கொள்ள விரும்பியவைகளுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. அல்லது அந்யோன்யமாக பேசுவதற்கு அவரை விட வயதில் அதிகமாயும் அவரை கௌரவிக்கக்கூடியதாயும் உள்ள நண்பர் எவரும் அவருக்கு கிடைக்கவில்லை. அவருடைய முழு நேரமும் டின்னர்களிலும் நடனங்களிலும் கழிந்தது. அநேகமாய் இளவரசர் வசைலியின் வீட்டில் அவருடைய பருத்த மனைவியான இளவரசியோடும் அவருடைய அழகிய குமாரியான ஹெலனோடும் பியர் முக்கியமாக காலம் கழித்து வந்தார். பியரிடம் உயர் வட்டாரங்களில் ஏற்பட்டிருந்த மன மாறுதலை மற்றவர்களைப் போலவே ஆனா பாவ்லாவ்னா ஷெரரும் காட்டினாள். தாம் பேசுவது இடத்திற்கு பொருத்தமற்றதென்றும் சமயோசிதம் இல்லாததென்றும் தமது பேச்சுகள் மனதில் உருவாகும் போது மிகுந்த புத்திசாலித்தனமாக தோன்றிய போதிலும் இவற்றை அவர் பேசியவுடன் அவை அறிவீனமானவைகளாக மாறிவிடுவதாகவும் ஆனா பாவ்லாவ்னா முன்னிலையில் முன்பெல்லாம் அவர் எப்போதும் உணர்ந்து வந்தார். அதோடு ஹிப்பாலைட்டின் அசட்டுத்தனமான பேச்சுகள் பொருத்தமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பதாகவும் அவர் நினைத்ததுண்டு. இப்போதோ
பியர் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் எல்லாருக்கும் மனோகரமாய் இருந்தது. அதை ஆனா பாவ்லாவ்னா தெரிவிக்காவிட்டாலும் தெரிவிப்பதற்கு அவள் விரும்புவதாகவும், ஆனால் தம்முடைய கூச்சத்திற்கு மரியாதை செய்து அவள் அம்மாதிரி தெரிவிக்கவில்லை என்றும் அவர் உணர்ந்தார். 1805 1806 வருஷ குளிர்கால ஆரம்பத்தில் ஆனா பாவ்லாவ்னா வழக்கமாக அனுப்பக்கூடிய சிகப்பு வர்ண அழைப்பு ஒன்று பியருக்கு கிடைத்தது. அந்த அழைப்பின் கீழ், அந்த அழகிய ஹெலனை நீர் இங்கே பார்க்கலாம், அவளை எப்போதும் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வாக்கியத்தை பியர் படித்ததும் தங்களுக்குள் தொடர்பு இருப்பதாக மக்கள் நினைத்து வந்தது இப்போது அதிகமாய் வளர்ந்து விட்டதாய் நினைத்தார். அந்த நினைப்பு ஏற்பட்ட போது ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி அவர் தலையில் சுமத்துவது போன்றும் அதை தம்மால் நிறைவேற்ற முடியாதென்றும் அவர் பீதியடைந்தார். ஆனால் அது சந்தோஷமான மனோராஜ்யமாயிருக்கும் என்பதை நினைத்து மற்றொரு பக்கம் மகிழ்ச்சியடைந்தார். ஆனா பாவ்லாவ்னாவின் வரவேற்பு வைபவம் முன்பு நடந்த ஒன்றைப் போலவே இருந்தது. ஆனால் இச்சமயம் தனது விருந்தாளிகளுக்கு அவள் அளித்த விசித்திரம் மாட்டிமாட் அல்ல. அவருக்கு பதிலாக பெர்லினிலிருந்து அப்போதுதான் வந்திருந்த ராஜ சேவையிலுள்ள ஒருவரை விருந்தாளிகளுக்கு அளித்தாள். பாட்ஸ்டாமிற்கு சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் செய்த விஜயத்தை பற்றியும் 2 சக்கரவர்த்தி நண்பர்களும் தங்களுக்குள் இணைபிரியாத ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு மனித சமூகத்திற்கு எதிரியாய் இருப்பவனும் விரோதமாக நியாயத்தை நிலைநிறுத்த பிரதிஞ்ஞை எடுத்துக்கொண்டதை பற்றியும் உள்ள விவரங்களை அவர் கொண்டு வந்திருந்தார். ஆனா பாவ்லாவ்னா பியரின் தந்தையான கோமகன் பெசூகாவ் சமீபத்தில் இறந்து போனதால் அந்த வாலிபருக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்காக துக்கம் தெரிவிப்பவளைப் போல சோக முகத்தோடு பியரை வரவேற்றாள். பியருக்கு அதிக பழக்கமில்லாத பியரின் தகப்பனார் இறந்து போனதினால் பியருக்கு பெரிய துயரம் ஏற்பட்டு விட்டதென்பதை தாங்கள் இடைவிடாமல் தெரிவிக்க வேண்டியது தங்கள் கடமை என்று ஒவ்வொருவரும் நினைத்தார்கள். மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தினி மரியா பெட்ராவ்னாவை பற்றி அவள் பேசிய போதெல்லாம் எப்படி அவள் முகத்தில் ஒரு சோகக்குறி தோன்றுமோ அதே மாதிரி சோகக்குறி இப்போது தோன்றியது. இதை கண்ட பியர் பெருமை கொண்டார். அவளது வரவேற்பறையில் அவளுக்கு வழக்கமான சாமர்த்தியத்தை காட்டி அங்கு வந்திருந்த விருந்தாளிகளை பல பிரிவுகளாக ஆனா பாவ்லாவ்னா பிரித்து வைத்திருந்தாள். அங்கிருந்த பெரிதான பிரிவில் இளவரசர் வசைலியும் ஜெனரல்களும் அந்த ராஜதந்திரி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மற்றொரு பிரிவு தேநீர் மேஜையை சுற்றி அமர்ந்திருந்தது. முதலில் சொன்ன பிரிவில் சேருவதற்கு பியர் விரும்பினார். ஆனால் யுத்த களத்தில் ஒரு கமாண்டருக்கு எப்படி ஆயிரக்கணக்கான பிரகாசமான யுக்திகள் தோன்றி அவற்றை காரியத்தில் காட்டுவதற்கு அவகாசம் இல்லாத போது எப்படி பரபரப்பான நிலைமையில் அவர் இருப்பாரோ அதே மாதிரி ஆனா பாவ்லாவ்னாவும் இருந்தாள். அவள் பியரின் கைச்சட்டையை தனது கைவிரல்களால் தொட்டு சொன்னாள், ஒரு வினாடி பொறும், இன்று மாலையில் உமக்காக நான் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அவள் ஹெலனை நோட்டமிட்டு அவளிடம் புன்சிரிப்பு கொண்டாள். எனது அன்புள்ள ஹெலன், எனது சித்தியிடம் கொஞ்சம் தயவு காட்டு. அவளுக்கு உன்மீது மிகுந்த பிரியமுண்டு. அவளிடம் 10 நிமிஷங்கள் பேசிக்கொண்டிரு. அது உனக்கு ஒன்றும் மந்தமாயிருக்காது. இதோ அருமையான கோமகன் இருக்கிறார். உன்னுடன் வருவதற்கு அவர் மறுக்க மாட்டார். அந்த அழகு சுந்தரி சித்தியிடம் போனாள். ஆனால் ஆனா பாவ்லாவ்னா பியரை நிறுத்தி வைத்தாள். கடைசியாக சில வார்த்தைகளை சொல்ல வேண்டியிருப்பவளைப் போல காணப்பட்டாள். அவள் மிக நேர்த்தியாயில்லையா என்று அந்த கம்பீரமான அழகி நகர்ந்து செல்வதை சுட்டிக்காட்டி அவள் பியரிடம் கேட்டாள். அவள் எம்மாதிரி நடைபோடுகிறாள் என்பதை பாரும். அவ்வளவு சிறிய பெண்ணாயிருந்தும் என்ன சாமர்த்தியம், என்ன பிரமாதமான நடையுடை பாவனைகள் எல்லாம் அவளுடைய இருதயத்திலிருந்து வருகின்றன. அவள் யாருக்கு கிடைக்கிறாளோ அந்த மனிதன் சந்தோஷமாயிருப்பான். சொத்துகள் இல்லாத ஒரு ஏழையாயிருந்தாலும் அவளை மனைவியாய் பெற்றவன் உயர் வட்டாரத்தில் மிகுந்த பிரகாசமான பதவியை அடைவான். நீர் அப்படி நினைக்கவில்லையா? உமது அபிப்பிராயத்தை தெரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று ஆனா பாவ்லாவ்னா கூறிவிட்டு பியரை போகும்படி விட்டுவிட்டாள். ஹெலனுடைய நடையுடை பாவனைகள் பூரணத்துவம் கொண்டவைகளாக இருக்கின்றன என்பதை பியர் உண்மையோடு ஒப்புக்கொண்டார். ஹெலனை எப்போதாவது பியர் நினைப்பதாயிருந்தால் அது அவளுடைய அழகுக்காகவும் உயர் வட்டாரத்தில் மௌனமாகவும் கண்ணியமாகவும் தோன்றுவதற்கு
அவளுக்குள்ள அபாரமான சாமர்த்தியத்துக்காகவுமே ஆகும். அந்த வயதான சித்தி அந்த 2 இளைஞர்களையும் தான் இருந்த மூலையில் வரவேற்றாள். ஹெலன் மீது அவளுக்கு இருந்த மதிப்பை அவள் மறைக்க ஆவலாயிருந்தாள். ஆனா பாவ்லாவனாவிடம் தனக்குள்ள பயத்தை காட்ட விரும்புபவள் போல தோன்றினாள். இந்த இளைஞர்களிடம் என்ன பேச வேண்டுமென்று கேட்பதைப் போல அந்த சித்தி ஆனாவை பார்த்தாள். அங்கிருந்து ஆனா புறப்படும் போது மீண்டும் பியரின் கைச்சட்டையை தொட்டு, என்னுடைய வீட்டில் உற்சாகமில்லாமல் மந்தமாயிருக்கிறது என்று நீர் சொல்ல மாட்டீர் என நான் நம்புகிறேன் என்று கூறிவிட்டு ஹெலனை கடைக்கண்ணால் பார்த்தாள். ஹெலன் குறுநகை கொண்டு நோக்கினாள். அந்த நோக்கில் தன்னை பார்ப்பவர்கள் யாரும் வசீகரிக்கப்படாமல் இருக்க மாட்டார்கள் என்று அவள் சொல்வதைப் போல் இருந்தது. அந்த சித்தி இருமினாள், விழுங்கினாள். பிரெஞ்சு மொழியில் பேசி ஹெலனை பார்ப்பதற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக கூறினாள். பின்னால் பியரிடம் திரும்பி அதே பார்வையோடு அதே வார்த்தைகளோடு வரவேற்றாள். மந்தமாக தயங்கி தயங்கி நடந்து கொண்டிருந்த அந்த உரையாடலின் இடையில் தான் ஒவ்வொருவருக்கும் காட்டி வருகிற அழகிய பிரகாசமான புன்முறுவலோடு பியரிடம் ஹெலன் திரும்பினாள். அந்த புன்முறுவல் பியருக்கு பழக்கமானதாய் இருந்தபடியால் அவரை பொறுத்தவரையில் அவருக்கு அர்த்தம் எதுவும் இல்லை. ஆகவே அதை பற்றி அவர் கவனிக்கவில்லை. பியரின் தந்தை கோமகன் பெசூகாவ் சேகரித்து வைத்திருந்த பொடிடப்பிகளை பற்றி அந்த சித்தி பேச ஆரம்பித்த போது தன்னுடைய பொடிடப்பியை அவர்களுக்கு காட்டினாள். அந்த சித்தியின் கணவர் படம் அந்த பொடிடப்பி மூடி மேல் போடப்பட்டிருந்தது. அதை பார்க்க வேண்டுமென்று இளவரசி ஹெலன் கேட்டாள். அந்த படம் ஒருவேளை விண்ணசியின் வேலையாயிருக்கலாம் என்று பியர் கூறினார். அந்த காலத்தில் அம்மாதிரி படம் எழுதுவதில் அவர் பெயர் பெற்றிருந்தார். அந்த பொடிடப்பியை வாங்கி பார்ப்பதற்கு பியர் குனிந்தார். அதே சமயத்தில் அடுத்த மேஜையில் இருப்பவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று கவனிக்க முயற்சி செய்தார். சுற்றி போக அவர் பாதி எழுந்தார். அதற்குள்ளாக அந்த சித்தி அந்த பொடிடப்பியை ஹெலனின் முதுகுக்கு மேலாக நீட்டினாள். அதற்கு இடம் கொடுப்பதற்கு ஹெலன் முன்னால் குனிந்து திரும்பி ஒரு புன்முறுவல் காட்டினாள். மாலை வரவேற்புகளில் அவள் எப்போதும் அணிவதைப் போல ஓர் ஆடையை அணிந்திருந்தாள். அக்காலத்து மோஸ்தர் படி அந்த ஆடை முன்பக்கமும் பின்பக்கமும் பெரும்பகுதி தெரியும்படியாய் இருந்தது. பியருக்கு எப்போதும் சலவை கல்லை போல தோன்றி வந்த அவளுடைய மார்பு அவள் பொடிடப்பியை வாங்குவதற்கு குனிந்தபோது மிகவும் சமீபத்தில் இருந்தது. அவருடைய குறுகிய திருஷ்டி கொண்ட கண்கள் கூட அவளுடைய கழுத்தினுடையவும் தோள்களினுடையவும் உயிர் துடிப்பான மனோகரத்தை கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அவையெல்லாம் அவருடைய இதழ்களுக்கு வெகு சமீபத்தில் இருந்தன. அவைகளை முத்தமிடுவதற்கு தமது தலையை சிறிது தாழ்த்தினால் போதும். அவளுடைய உடம்பின் வெதுவெதுப்பு, அவள் பூசியிருந்த வாசனை திரவியத்தின் நறுமணம், அவள் அசைந்தபோது ஏற்பட்ட உள்ளாடைகளின் சலசலப்பு, இவற்றை எல்லாம் அவர் உணர்ந்தார். அவளுடைய சலவைக்கல் அழகு 1-2 ஆடைகளோடு இருப்பதாக அவருக்கு தோன்றவில்லை. ஆனால் அவளுடைய உடம்பின் கவர்ச்சிகள் எல்லாம் அவளுக்கு ஆடைகளால் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்றே அவருக்கு தோன்றியது. ஒரு தடவை இவற்றை பார்த்த பின்பு அவற்றை மறப்பதற்கோ அவரால் முடியவில்லை. ஒரு பொய்த்தோற்றத்தின் உண்மையை நாம் அறிந்த பின்பு எப்படி அதே பொய்த்தோற்றத்தை நாம் நம்ப முடியாதோ அதே மாதிரி இருந்தது. நான் எவ்வளவு அழகாய் இருக்கிறேன் என்று நீர் இதற்கு முன்பு அறிந்து கொள்ளவில்லை அல்லவா? நான் ஒரு பெண் என்பதையும் நீர் கவனிக்கவில்லை அல்லவா? ஆமாம், நான் ஒரு பெண். யாராவது ஒருவருக்கு, உமக்கானாலும் சரி, உடமையாக வேண்டியவள் என்று அவள் கூறுவதைப் போன்று அவளுடைய கடைக்கண் பார்வை தோன்றியது. அதே வினாடியில் ஹெலன் தமது மனைவியாகலாம் என்பது மட்டுமல்ல, மனைவி ஆகவே வேண்டும், வேறு எப்படியும் இருக்க முடியாது என்று பியர் உணர்ந்தார். திருமண மேடையில் இருவரும் ஒன்றாய் நிற்பது எவ்வளவு உறுதியோ அதே உறுதியோடு அவர் அச்சமயம் நினைத்தார். இது எப்படி எப்போது நடக்கும் என்பது அவருக்கு தெரியாது. அப்போது நடப்பது ஒரு நல்ல காரியமா என்பதும் அவருக்கு தெரியாது. ஆனால் ஒரு கெட்ட காரியமாய் இருக்கும் என்று அவர் உணர்ந்தார். ஆனால் அதற்கு காரணம் என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அது நடக்கலாம் என்பதை அவர் அறிவார். பியர் தமது பார்வையை கீழே நோக்கினார், மீண்டும் மேலே உயர்த்தினார். இதற்கு முன்னால் அவளை பார்த்தது போல தம்மிடமிருந்து விலகி இருக்கும் அவளுடைய தூரத்து அழகை அதுவரை தாம் தினசரி பார்த்து வந்ததைப் போல பார்க்க ஒரு முறை விரும்பினார். ஆனால் அவரால் இப்பொழுது செய்ய முடியவில்லை.
பனியால் மூடிய புல் நுனிகளை மரங்களின் உச்சிகள் என்று ஒருவன் முதலில் நினைத்து, பின்னால் மரங்களின் உச்சிகள் அல்ல புல்லின் நுனிகள்தான் என்று கண்டுபிடித்த பின்பு அவை மரங்கள்தான் என்று எப்படி ஒருவன் நினைக்க முடியாதோ அதே மாதிரி அவரால் அம்மாதிரி பார்க்க முடியவில்லை. அவர் படபடக்கத்தக்க விதத்தில் அவள் மிகச் சமீபமாய் இருந்தாள். அவர் மீது அவளுடைய ஆதிக்கம் ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டது. அவர்களுக்கிடையில் எந்தவிதமான தடையும் கிடையாது. அவருடைய உறுதி என்ற தடை ஒன்றுதான் அங்கிருந்தது. நல்லது, உங்களுடைய இடத்தில் நீங்கள் இருக்கும்படி விட்டுவிடுகிறேன். அங்கே நீங்கள் எல்லோரும் சரியாய்த்தான் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது என்று ஆனா பாவ்லாவ்னாவின் குரலோசை கேட்டது. தாம் ஏதோ தகாத காரியத்தை செய்துவிட்டோமோ என்று அறிவதற்கு ஆவலோடு முயற்சி செய்வதைப் போல பியர் தம்மை சுற்றி நாணத்தால் சிவந்த முகத்தோடு பார்த்தார். தமக்கு என்ன நேர்ந்திருக்கிறதென்பதை தாம் அறிந்திருப்பதைப் போலவே ஒவ்வொருவரும் அறிந்திருப்பதாக அவருக்கு தோன்றியது. சிறிது நேரம் கழித்து அந்த பெரிய பிரிவுக்கு அவர் போனபோது ஆனா பாவ்லாவ்னா அவரை பார்த்து, நீர் உமது பீட்டர்ஸ்பர்க் மாளிகையை அலங்காரம் செய்வதாக கேள்விப்படுகிறேன். அது உண்மையா என்று கேட்டாள். அது உண்மைதான். கட்டடச் சிற்பி அந்த கட்டடத்திற்கு வேண்டிய காரியங்களை பழுது பார்த்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தான். எதற்காக செய்ய வேண்டும் என்பதை பியர் அறியாமலேயே தம்முடைய பிரம்மாண்டமான பீட்டர்ஸ்பர்க் வீட்டிற்கு வேண்டிய காரியங்களை செய்யும்படி சொன்னார். அது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் இளவரசர் வசைலியின் வீட்டிலிருந்து நீர் வெளியேறிவிட வேண்டாம். இளவரசரைப் போல ஒரு நண்பர் உமக்கு இருப்பது நல்லது என்று அவள் இளவரசர் வசைலிக்கு இளநகை காட்டி சொன்னாள். அதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் அல்லவா? நீர் இன்னமும் வயதில் சிறியவராய் இருக்கிறீர். உமக்கு ஆலோசனைகள் அவசியம். ஒரு வயதான ஸ்திரீக்குரிய உரிமையோடு நான் சொல்வதைக் கண்டு என் மீது கோபம் கொள்ள வேண்டாம். தன்னுடைய வயது எவ்வளவு என்று சொல்லிய பின்பு எதையோ பதிலை எதிர்பார்த்ததைப் போல பெண்கள் பேச்சை சிறிது நேரம் நிறுத்துவது வழக்கம். அதே மாதிரி அவளும் சிறிது நேரம் நிறுத்தினாள். ஆனால் கல்யாணம் செய்து கொண்டால் அது வேற விஷயம் என்று சொல்லி இருவரையும் ஒரே நோக்கால் பார்த்தாள். பியர் ஹெலனை பார்க்கவில்லை, அவளும் அவரை பார்க்கவில்லை. ஆனால் மனம் படபடக்கத்தக்க விதத்தில் அவள் அவ்வளவு சமீபத்தில் இருந்தாள். அவர் எதையோ முணங்கினார். அவருடைய நிறமும் மாறியது. வீடு திரும்பிய பின்பு வெகுநேரம் வரையில் அவரால் தூங்க முடியவில்லை. என்ன நடந்தது என்பதை பற்றி அவர் சிந்தித்து கொண்டிருந்தார். என்ன நடந்தது? என்ன நடந்துவிட்டது? ஒன்றுமில்லை. அவர் அறிந்து கொண்டது இவைதான். அந்த பெண்ணை குழந்தையிலிருந்து அவர் அறிவார். அவளுடைய அழகை பற்றி கேட்டபோது அவர் ஏதோ பராக்கு புத்தியில், ஆம், அவள் பார்ப்பதற்கு நன்றாயிருக்கிறாள் என்று சொன்னார். அந்த பெண் அவருக்கு சொந்தமாகலாம். ஆனால் அவள் ஒரு முட்டாள். அவளை முட்டாள் என்று நானே சொல்லியிருக்கிறேன். தவிர என்னிடம் அவள் தோற்றுவிக்கும் அந்த மயக்கத்தில் ஏதோ ஆபாசமும் ஏதோ தவறும் இருப்பதாக தோன்றியது. அவளுடைய சகோதரன் அனட்டோல் அவளிடம் காதல் கொண்டிருப்பதாகவும் அவளும் அவன் மீது காதல் கொண்டிருப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றிய ஒரு பெரிய புரளி கூட ஏற்பட்டிருந்தது. அதனால்தான் அவனை வெளியே அனுப்பிவிட்டார்கள். தவிர ஹிப்பாலைட் அவளுடைய சகோதரன், இளவரசர் வசைலி அவளுடைய தந்தை. அது ரொம்ப கெட்ட விஷயம் என்று அவர் மனதில் சிந்தனை ஓடியது. இந்த சிந்தனை இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது, இது இன்னும் முடிவடையாமல் இருக்கும்போது, மற்றொரு வழியில் வேறொரு சிந்தனை உருவாகி வளர்ந்து கொண்டிருப்பதை புன்சிரிப்போடு உணர்ந்தார். அவளுடைய உதவாக்கரைத்தனத்தை அவர் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் தமக்கு எப்படி மனைவியாவாள், எம்மாதிரி அவள் தம்மை காதலித்து முற்றிலும் மாறாக விளங்குவாள், அம்மாதிரி அவளை பற்றி தாம் கேட்டவைகளும் நினைத்தவைகளும் பொய்யாக போய்விடக்கூடும் என்று மனோராஜ்யமும் ஓடிக்கொண்டிருந்தது. மீண்டும் அவளை இளவரசர் வசைலியின் குமாரியாக பார்க்கவில்லை. அவளுடைய முழு உடம்பும் அதன் மேல் மூடப்பட்டிருக்கும் சாம்பல் வர்ண உடைகளும் அவருடைய மனக்கண் முன்னால் தோன்றின. ஆனால் இல்லை, இந்த நினைப்பு ஏன் எனக்கு முன்னால் தோன்றாமல் போயிற்று என்று எண்ணினார். மீண்டும் தமக்குள்ளாகவே, அது நடக்காத காரியம், இயற்கைக்கு விரோதமான காரியமாய் அது இருக்கும் என்று அவர் தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஏனெனில் இந்த திருமணத்தில் மானக்கேடு இருப்பதாக அவருக்கு தோன்றியது. அவள் முன்னால் பேசிய வார்த்தைகளும் பார்வைகளும், அவர் இருவரையும் பார்ப்பவர்கள் பேசிய வார்த்தைகளும் பார்வைகளும் அவர் நினைவுக்கு வந்தது.
தமது வீட்டை பற்றி ஆனா பாவ்லாவ்னா பேசிய போது அவள் சொல்லிய வார்த்தைகளையும் காட்டிய பார்வைகளையும் அவர் நினைவு கூர்ந்தார். அதோடு இளவரசர் வசையிலியும் வேறு பலரும் சொல்லிய ஆயிரக்கணக்கான அத்தகைய குறிப்பு பேச்சுகளையும் அவர் நினைவு கூர்ந்தார். இவற்றையெல்லாம் நினைத்தபோது திடீரென்று அவரை பீதி பற்றி கொண்டது. ஏனெனில் அவர் செய்யக்கூடாத ஒரு தவறான காரியத்தை அவர் செய்யும்படி அவரை கட்டாயப்படுத்துவது போலவும் அந்த வழியில் அவர் போய்க் கொண்டிருப்பது போலவும் அவர் உணர்ந்தார். தமது இந்த உறுதியை அவர் காட்டிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் அவருடைய மனதில் மற்றொரு பக்கத்தில் அவளுடைய உருவம் பூரணமான பெண் அழகோடு வளர்ந்து கொண்டு வந்தது. அத்தியாயம் 1 நிறைவடைந்தது.